ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிய ஸ்டோர் அடுத்து நடக்க போகுதுன்றத இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. செந்திலுக்கு யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன விஷயத்த எல்லார்கிட்டையுமே பரப்பிட்டாங்க நம்ம கோமதி. அதனாலே பயங்கரமான பிரச்சனையுமே நடந்துடுச்சு. பாண்டியன் போட்டு அடித்து அவ்வளோ பிரச்சனை மேலே பிரச்சனை ஆயிடுச்சு. ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ரூம்குள்ளே மீனா கிட்ட சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்போ உனக்கு சந்தோஷம் இல்லை அப்படின்றாங்க. இல்லைங்க. அது என்ன போய் இவ்வளோ பெரிய பிரச்சனைய பண்ணிட்டு, இப்போ அது இதுன்னு சொல்லி மழுப்பிட்டுருக்கியான்றாங்க மீனா. ஆனா புருஷனை அசிங்கப்படுத்துறதுல உனக்கு ஒரு தனி சந்தோஷம் இல்ல. எப்படிதான் உன்னாலலாம் இப்படி இருக்க முடியுதுன்னு எனக்கு தெரியலன்றாங்க. அப்படி எனக்கு கோவம் வருது உன்னை பார்க்கும்போதுன்றாங்க. என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? பின்ன வேற என்ன பேச சொல்லுன்றாங்க. நான் யாருக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்ன விஷயத்த வீடு ஃபுல்லா சொல்லி வச்சிருக்கேன். அதுவும் அப்பா கிட்ட எல்லாம் சொல்லி வச்சு என்னை அடி வாங்க வச்சு இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு ஆளாக்கிட்டல்லன்றாங்க. ஆனா உன்னால என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல மீனான்றாங்க. ஏங்க, நான் அத்தைகிட்ட மட்டும் தான் சொன்னேன். யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு தான் சொன்னேன். ஆனா அவங்க கேட்காததுக்கு அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்ன்றாங்க. போதும் நிப்பாட்டு சரியா? இத ஒரு பெரிய விஷயமா ஆக்கணும்னு சொல்லி ஆக்கிட்டேன். இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிச்சா நான் உன்னை நம்பிடுவேனான்றாங்க. ஆனா உன்னால நம்பவே கூடாது மீனான்றாங்க. இந்த அளவுக்கு மோசமா கேவலமா நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கோவப்பட்டு மீனா கிட்ட சண்டை போட்டுறாங்க. அதனால ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மீனா இருந்துட்டு. நான் சொல்ல வரதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்றாங்க. நீ சொல்ல வரத நான் எதுக்கு புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கு. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு ட்விஸ்ட் வரப்போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.